ஸ்ரீ குருபியோ நமஹ. இது முத்துக்காளி ஜோதிடம். நான் அஸ்ட்ரோமுத்து ரமா பாலாஜி. இது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டான டிசம்பர் மாதத்து ராசி பலன். மகர ராசி, மகர லக்னம். உங்களுடைய லக்னாதிபதி, ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் நல்ல வலுவோடு உட்கார்ந்துருக்க. வக்ர நிவர்த்தி ஆயாச்சு. 3ஆம் இடத்துல ராகு, 5இல் குரு வக்ரகதியில் இருக்கார். 7இல் செவ்வாய் நீச்சமாக இருக்கார். 9இல் கேது, 11இல் சூரியன் புதன், 12இல் சுக்கிரன். இப்போது உங்களுடைய லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது தனகாரகன் தனஸ்தானத்திலே உட்காந்துருக்கார். ஒரு வகையில் அது வந்து 50-50 பலன்கள் உங்களுக்கு. சனி பகவான் பார்க்கறது 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்புறம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறார். அதே போல் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு தனச்சேர்க்கை இருக்கும். கொஞ்சம் வந்து லாபஸ்தானத்துலேயும் அவருடைய பார்வை இருக்கிறதுனால தனச்சேர்க்கை நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது, எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அதை. ஆனால் உங்களுடைய முயற்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இப்போது ராகு 3இல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட்டு. அதே போல் 5இல் குரு இருக்கிறது உங்களுடைய 3-12 கூடையவர். உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் அதுக்கும் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கும் உண்டான குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ஏதாவது ஒரு கல்விக்காகவோ இல்லாது வேறு ஒரு பர்பஸ்க்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக அதற்கு உண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறதுங்கிறது ஒரு சுமாரான பலன்தான். செவ்வாய் வந்து உங்களுக்கு 4-11க்கு உண்டானவர். அவர் வந்து 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சொத்துக்கள் வகையிலையும் உங்களுடைய சுகங்கள் அது வகையிலையும் மனைவியுடைய வகையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி கெடுற வகையில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு புதிய ஒப்பந்தங்களாகட்டும் இல்லாட்டி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வகையிலாகட்டும் அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு கொஷின் மார்க் தான். அப்போது செவ்வாய் வந்து நீச்ச நிலைமையில் இருக்கிறதுங்கிறது அவர் வந்து வக்ரமாவார் இல்லையா மறுபடியும், அப்போ அது கொஞ்சம் பெட்டராகும். ஸோ செவ்வாய்க்கு வந்து எப்படின்னா அவர் வந்து மிதுன ராசிக்கு வந்து வக்ரமாவார். அதே போல் 7ஆம் தேதி வந்து வக்ரமாகி 7ஆம் இடத்துலே இருப்பார். அதுக்கப்புறமா வந்து மிதுன ராசிக்கு அவர் அடுத்து மாறுவார். அப்போ வந்து கொஞ்சம் இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் மாறும். ஆனால் செவ்வாயுடைய பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் அடுத்த ஒரு 4-5 மாதங்களுக்கு இப்படி முன்னம் பின்னமாக போயிட்டு வர்றது கொஞ்சம் சுமாரான பலன்களை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் அப்புறம் நீங்கள் மீட் பண்ணுற பர்சன் அவங்கக்கிட்டலாம் உங்களுடைய கருத்தை வந்து ரொம்ப ஆணித்தரமாகவும் ரொம்ப பிளண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னா அப்படி பிளண்ட்டாக அவங்கக்கிட்ட பதில் சொல்கிறது ஸ்டபர்னாக அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். அதாவது என்ன பேசுகிறது அப்படின்னாலுமே கொஞ்சம் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுகிறது மூலமாக ஒரு கான்ஃப்ளிக்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே போல் 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது, 5இல் குரு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆன்மீக வகையில் அதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு மந்திரம் ஏதாவது ஒரு இது சித்தி ஆகுமா, அதே போல் எனக்கு ஆன்மீக வழியில் நான் எடுத்திருக்கிற அந்த பாதையில் எனக்கு வந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் கிடைக்குமா, ஒரு கைடு யாராவது அமைவாங்களா, எனக்கு ஒரு குருநாதர் ஒருத்தர் அமைவாரா அப்படின்னா அதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து வர காலகட்டம் அதற்கு உண்டானதாக இருக்கும். கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5-10க்கு உண்டானவர். அவர் வந்து 12ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அப்போது உங்களுடைய தொழிலுக்காக அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஏதாவது பணத்தை போட்டு முதலீடு பண்ணி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் பணம் வந்து விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தையை நமக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அதனால் நம்ம சொல் வந்து ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை பேசி உங்களோட காரியத்தை நீங்கள் முடிச்சுக்க பார்க்கணும். சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆனதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃபாகவே இது இருக்கும். இனி மேலே மேலே நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது குரு பயிற்சி ஆகும்போது மகர ராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லியிருப்போம். ஆனால் குரு வந்து உங்களுக்கு யார், அது அவர் 5இல் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவர் என்ன மாதிரியான பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ குருவுடைய பார்வை வந்து 9-11 உங்களுடைய லக்னம் 3 இடத்துலையும் விழாது. இப்போ 9ஆம் இடத்துல விழும்போது நான் சொன்ன அந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் உயர்கல்விக்கு உண்டானதும் அது ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ். அதுவும் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து உயர்கல்விக்கு முயற்சி பண்ணி அப்ளை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த ஜனவரி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு உண்டான அந்த
ஒரு அட்மிஷன் ப்ராசஸ்க்கு உண்டானதெல்லாம் மழை நடந்து அடுத்து ஏப்ரலை ஒட்டி நீங்கள் வந்து வெளிநாடு அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா அப்போ குருவுடைய பார்வை வந்து 9, 11 லக்னத்தை பார்க்குறவர் வந்து அப்போ என்ன பண்ணுவாருன்னா 6ஆம் இடத்துக்கு மாறும்போது அவர் 6லேருந்து 10, 12, 2ன்னு பார்ப்பார். அப்போது வேலை சம்பந்தமாகவோ இல்லை ஒரு தொழில் விஷயமாகவோ நிறைய வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு தனவரவு அதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த மாதங்களில் நடக்க போகிறது. ஸோ இப்போ டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி ஆனதும் இந்த குரு வந்து அவர் வக்ரகதியில் போயின்னு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லதொரு பலன் தான். மோசமாலாம் எதுவும் கிடையாது. ஆரோக்கியத்தில் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் கூட அது எல்லாமே கொஞ்சம் தெளிவாயிடும். பெரிய பாதகம்லாம் எதுவும் தராது. அதனால் ஆரோக்கிய வகையிலையும் வந்து நல்லாவே தான் இருக்கும். தகப்பனார் வழியிலையும் நல்ல முன்னேற்றங்கள் காண முடியும். அவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற ஃபேஸ் வந்து இன்னொரு 10 நாள் எல்லாம் மாறிடும். புதன் வக்ர நிவர்த்தி ஆகும்போது எல்லாமே கொஞ்சம் வேலை சரியாகும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மதிப்பு மரியாதை எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம நமக்கு வந்து வேலை செஞ்சாலும் பணம் அதெல்லாம் வந்தாலுமே அதுக்கு உண்டான ரெக்கக்னிஷன் ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து நல்ல ஒரு திருப்திகரமாக உங்களுக்கு அமையக்கூடிய மாதம். முதல் ஒரு 15 நாட்கள் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஏன்னா புதன் வந்து உங்களுடைய 6, 9க்கு உண்டானவர் வந்து இப்போ 11ல் வக்ரகதியில் தான் போயின்னு இருக்கார். ஆனால் குரு பார்வையில் இருக்கார். சூரியனோட சேர்ந்து குரு பார்வையில் இருக்கார். அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மகர ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாமே நல்ல நேர்மையான பலன்களே நடக்கக்கூடியது.